ஹாய் ஹலோ ஆல். இன்றைக்கி டே வந்து எப்படி போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல. ஏன்னா ஈவினிங் போல் வெயில் வந்துடுச்சு. ஆனால் மார்னிங் வந்து இப்படி இருந்துச்சு, ரொம்ப ரெய்னியாக தான் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக மழை, காலையில் அதனால தான் ஃபேன் போட முடியல. ஃபேன் போட்டு அவ்வளோ குளிர்த்தியாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் வந்து இப்படி திரும்பவும் மழை பெய்யும் அப்படி தான் இருந்துச்சு. தென் வந்து மழையும் பெஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் கரண்ட் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. தென் வந்து நம்ம வந்து எந்த கப்பில் டீ குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து அந்த பீங்கான் கப்பில் வந்து டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய நாள் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் யார் என்ன நினச்சா என்ன, நம்ம வீட்டில் நம்ம எதில் டீ குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பாட் 1 கப் அண்டு அதில் வந்து டீ குடிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதில் வந்து டீ குடிக்கணும்னு தோணுதோ அதில் குடிங்க. அதில் வந்து மாங்காய் சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து மாங்காய் சீசன் ப்ளஸ் ரெய்னி சீசன், அப்புறம் பலாப்பழம் சீசன். அப்புறம் வந்து நாங்கள் வந்து சரி ஓகே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்தா மத்தியானம் ஒர்க்கில் வந்து வெயில் வந்துடுச்சு. ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் ஓகே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஓகே துவைச்சி போட்ட துணியெல்லாம் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் சுற்றிட்டு சரி உங்களுக்கு வந்து வெயில் அடித்தா ரொம்ப வெயில் இல்லை, லைட்டாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஈவினிங் வாக்கில் இதை வந்து கொப்பல் பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த கொப்பல் பழத்தை எடுத்து வெட்டி அதில் வந்து மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் என் டே போச்சு. ஆனால் கொஞ்சம் என்ன பாசிட்டிவாக ஃபீல் ஆனேன். ஃபாலோ ஃபார் மோர்.